வணக்கம். ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: நாட்டில் கோவிட் தடுப்பூசி திட்டம் தொடங்கி 100 நாட்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் 14 கோடியே 19 லட்சம் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. கோவிட் தடுப்பூசிகளை மத்திய அரசே கொள்முதல் செய்து மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் மருத்துவ பயன்பாட்டிற்கான ஆக்ஸிஜனை 4 மாதங்களுக்கு உற்பத்தி செய்வதற்கான தற்காலிக அனுமதி வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. கர்நாடகத்தில் கோவிட் தொற்றை கட்டுப்படுத்த நாளை இரவு முதல் 14 நாட்களுக்கு முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க சட்டப்பேரவைக்கான 7வது கட்ட வாக்குப்பதிவு இன்று மாலை முடிவடைந்தது. IPL கிரிக்கெட்டில் இன்று பஞ்சாப், கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன. இனி விரிவான செய்திகள். கோவிட் தடுப்பூசி திட்டம் தொடங்கி 100 நாட்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் 14 கோடியே 19 லட்சத்திற்கும் அதிகமான தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 9,95,000த்திற்கும் அதிகமான தடுப்பூசி டோஸ்கள் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2,19,000த்திற்கும் அதிகமானோர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். தற்போது நாடு முழுவதும் 28,13,000த்திற்கும் அதிகமானோர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சுகாதாரத்துறையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் வழங்குவதற்கு தேவையான அளவு தடுப்பூசிகளை மத்திய அரசே கொள்முதல் செய்து அவற்றை மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மத்திய அரசின் 3ஆம் கட்ட கோவிட் தடுப்பூசி கொள்கையின்படி அவற்றை கொள்முதல் செய்து மக்களுக்கு வழங்கும் பொறுப்பு மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் தடுப்பூசி உற்பத்தி நிறுவனங்கள் விலையை கணிசமான அளவு உயர்த்தியிருப்பது மாநிலங்களுக்கு பெரும் நிதி சுமையை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். எனவே அனைவருக்கும் தடுப்பூசி சுமூகமாகவும் விரைவாகவும் கிடைக்கும் வகையில் அவற்றை இறக்குமதி செய்வது உள்ளிட்ட மாற்று வழிகளை மத்திய அரசு கண்டறிய வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையில் தினசரி 1,050 டன் மருத்துவ ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்வதற்கு 4 மாத காலத்திற்கு மட்டும் தற்காலிகமாக அனுமதிப்பது என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று நடைபெற்ற அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஆக்ஸிஜன் தேவையை கருத்தில் கொண்டு இந்த உற்பத்தி நீட்டிக்கப்படலாம் என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. ஸ்டெர்லைட் ஆலையில் எக்காரணம் கொண்டும் தாமிரம் உட்பட எந்தவித உற்பத்தியையும் தொடங்கவோ இயக்கவோ அனுமதிக்கக்கூடாது என்றும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. ஆக்ஸிஜன் உற்பத்திக்கு மட்டும் மின்சாரம் வழங்கவும், அந்த நோக்கம் நிறைவேறிய பின்னர் மின் இணைப்பை துண்டிக்கவும், உற்பத்தி செய்யப்படும் ஆக்ஸிஜனில் தமிழகத்திற்கு முன்னுரிமை வழங்கவும் அனைத்துக் கட்சிக் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. ஆக்ஸிஜன் உற்பத்தியை கண்காணிக்க தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கண்காணிப்பு குழு அமைக்கவும் இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் தொடக்க உரையாற்றிய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் கோவிட் 2ஆம் அலையின் தாக்கம் கட்டுக்குள் உள்ளதாக கூறினார். தற்போது மக்களை காப்பாற்றுவதற்கு ஆக்ஸிஜன் தேவை என்ற நிலையில் ஸ்டெர்லைட் ஆலை ஆக்ஸிஜன் தயாரிக்க தானாக முன்வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள், திமுக, பிஜேபி, காங்கிரஸ், பாமக, தேமுதிக மற்றும் இடதுசாரி கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். தெற்கு தில்லி சத்தார்பூரில் இந்தோ திபெத் எல்லை காவல் படையினரால் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டோருக்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ள சர்தார் பட்டேல் மருத்துவமனை இன்று காலை முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. 500 படுக்கை வசதிகளுடன் கூடிய இந்த மருத்துவமனையில் மாவட்ட கட்டுப்பாட்டு மையங்களில் உள்ள அதிகாரிகளால் பரிந்துரைக்கப்படும் நோயாளிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்று இந்தோ திபெத் எல்லை காவல் படையின் தலைமை இயக்குநர் திரு SS தேஸ்வால் தெரிவித்துள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் நோயாளிகளுக்கு அனைத்து மருந்துகள் மற்றும் உணவுப் பொருட்கள் இலவசமாக அளிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். மருத்துவமனையை பார்வையிட்ட தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த மருத்துவமனையில் படுக்கை வசதிகள் மேலும் அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்தார். இதனிடையே தில்லி முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்று தலைநகரில் உள்ள மருத்துவமனைகளில் அவசரகால தேவைக்கு ஆக்ஸிஜன் சப்ளை செய்ய ஹிமாச்சல் பிரதேச அரசு முன்வந்துள்ளது. அம்மாநில முதலமைச்சர் திரு ஜெய்ராம் தாக்கூர் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இந்த இடர்பாட்டு காலத்தில் தில்லி அரசுக்கு தேவையான உதவிகளை ஹிமாச்சல் பிரதேசம் வழங்கும் என்று தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தில் கோவிட் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக அறிவிக்கப்பட்ட கூடுதல் கட்டுப்பாடுகள் இன்று முதல் செயல்பாட்டிற்கு வந்துள்ளன. இதன்படி திரையரங்குகள், உடற்பயிற்சி கூடங்கள், கேளிக்கை விடுதிகள் மற்றும் மதுபான அரங்குகள், கூட்டரங்குகள் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள் செயல்படவில்லை. பெரிய கடைகள், வணிக வளாகங்களும் இயங்கவில்லை. மளிகை, காய்கறிகள் மற்றும் இதர கடைகள் கோவிட் நெறிமுறைகளை பின்பற்றி வழக்கம்போல் செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ளது. சென்னை உட்பட அனைத்து மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் அழகு நிலையங்கள், சலூன்கள் இயங்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. உணவகங்கள் மற்றும் தேநீர் கடைகளில் பார்சல் சேவைக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வழிபாட்டு தலங்களில் பொதுமக்களுக்கான அனுமதி ரத்து செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19 ஒழிப்போம், தடுப்பூசிக்கு தயாராவோம். கோவிட்-19க்கான தடுப்பூசி பாதுகாப்பானது. இதனை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணத்துடன் பதிவு செய்ய வேண்டும். உங்கள் கைபேசி செயலிக்கு வரும் தேதியில் சம்பந்தப்பட்ட மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி போட்டவுடன் 1/2 மணி நேரம் கண்காணிப்பு மையத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 2ஆம் சுற்று தடுப்பூசியையும் அதற்கான தேதியில் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும். நம் நலன் காத்து நாட்டு நலனை உறுதி செய்வோம். கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். கர்நாடகத்தில் கோவிட் பரவல் அதிகரித்து வருவதை அடுத்து நாளை இரவு 9 மணி முதல் 14 நாட்களுக்கு முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பெங்களூருவில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின் இதனை அறிவித்த முதலமைச்சர் திரு எடியூரப்பா, முழு ஊரடங்கின்போது காலை 6 மணி முதல் காலை 10 மணி வரை அத்தியாவசிய சேவைகள் அனுமதிக்கப்படுவதாக தெரிவித்தார். காய்கறி கடைகள் காலை நேரத்தில் மட்டும் செயல்படலாம் என்றும் அவர் கூறினார். பெங்களூருவில் பொது போக்குவரத்து மற்றும் மெட்ரோ ரயில் சேவை நிறுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் திரு எடியூரப்பா தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜப்பான் பிரதமர் திரு யோஷிஹைடே சுகாவுடன் தொலைபேசி மூலமாக கலந்துரையாடினார். இரு நாடுகளிடையேயான தொழில்நுட்ப வளர்ச்சி, திறன் மேம்பாடு மற்றும் கோவிட் தொற்று பரவல் சூழ்நிலை குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. குறிப்பிட்ட துறைகளில் தொழிலாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு திட்டத்தை விரைந்து கொண்டுவருவதற்கான முயற்சிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மும்பை அகமதாபாத் அதிவிரைவு ரயில் சேவை திட்டம் இந்தியா ஜப்பான் ஒத்துழைப்பிற்கு சான்றாக விளங்குவதாகவும் இதனை விரைவில் நடைமுறைக்கு கொண்டுவருவதற்கான முயற்சிகள் திருப்திகரமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. கோவிட் நிலைமை சீரடைந்தவுடன் ஜப்பான் பிரதமர் இந்தியா வருவதை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது தொலைபேசி உரையாடலின்போது தெரிவித்தார். மேற்குவங்க மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான 7வது கட்ட வாக்குப்பதிவு இன்று நிறைவடைந்தது. தேர்தல் நடைபெற்ற 34 தொகுதிகளில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது. மாலை மணி 5:30 நிலவரப்படி 74.83% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கத்தில் எஞ்சியுள்ள 34 தொகுதிகளுக்கான 8வது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் மே 2ஆம் தேதி எண்ணப்படுவதற்கான ஏற்பாடுகள், பாதுகாப்பு மற்றும் கோவிட் தொற்று பாதுகாப்பு நெறிமுறைகள் குறித்து தேர்தல் ஆணையத்தின் தலைமைச் செயலர் திரு உமேஷ் சின்ஹா இன்று காணொலி வாயிலாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூவுடன் ஆலோசனை நடத்தினார். மே மாதம் 2ஆம் தேதி நடைபெறும் வாக்கு எண்ணிக்கையின்போது மையங்களுக்கு வரும் வேட்பாளர்களின் முகவர்கள் கோவிட் பரிசோதனை கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இதை தெரிவித்த தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ, வாக்கு எண்ணிக்கை தொடங்குவதற்கு 72 மணி நேரத்திற்குள் எடுக்கப்பட்ட கோவிட் பரிசோதனை சான்றிதழை முகவர்கள் வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார். வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபடும் அலுவலர்கள் மற்றும் முகவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் சராசரியாக 14 மேஜைகள் இருக்கும் என்றும் ஒவ்வொரு மேஜைக்கும் ஒரு சிசிடிவி கேமரா அமைக்கப்படும் என்றும் திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாள் மற்றும் அதற்கு முந்தைய நாள் மாநிலத்தில் முழு ஊரடங்கை அறிவிக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. வாக்கு எண்ணிக்கையின்போது மக்கள் கூடுவதை தவிர்க்கும் வகையில் ஊரடங்கை அமல்படுத்த வேண்டும் என பரிந்துரைப்பதாகவும் இதற்கான அறிவிப்பை நாளை மறுநாள் வெளியிடலாம் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது.
விளையாட்டுச் செய்தி IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் அணி இன்று கொல்கத்தா அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் கோவிட்-19 தடுப்பூசி திட்டம் தொடங்கி 100 நாட்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் 14 கோடியே 19 லட்சம் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. கோவிட்-19 தடுப்பூசிகளை மத்திய அரசே கொள்முதல் செய்து மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் மருத்துவ பயன்பாட்டிற்கான ஆக்ஸிஜனை 4 மாதங்களுக்கு உற்பத்தி செய்வதற்கான தற்காலிக அனுமதி வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. கர்நாடகத்தில் கோவிட்-19 தொற்றை கட்டுப்படுத்த நாளை இரவு முதல் 14 நாட்களுக்கு முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க சட்டப்பேரவைக்கான 7வது கட்ட வாக்குப்பதிவு இன்று மாலை முடிவடைந்தது. IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று பஞ்சாப் கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.